I'm young Darmis. Welcome to Bank 10 Fulfilled. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உமன் குக்கோட டூ ஷார்ட் கிராமத்து காதல் லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி டார்க் ஐஸ் வந்துடும். ஸோ டார்க் ஐஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக டார்க் ஐஸ் நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா ஜானவி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பேசியிருப்பா நம்ம ஜிம்மன்ட்ட. இந்த மாதிரி பேசாமல் நான் போய்ட்டு அம்மா அப்பா கிட்டே போய் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க தாங்க மாமா சொல்லிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் பெரியவங்க கிட்டே பேசுறதுக்காக போகிறாங்க. ஸோ அதோட தான் பார்த்தோம். இப்போ அதில் கன்சிடர் பண்ணிக்கலாம். எங்கள் ஜிம்மனும் ஜானவியும் உங்கள் நேரம் உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட போகிறீங்க. ஸோ போயிட்டு எங்கள் ஜானவி, தாத்தா வா ஜானவி என்னாச்சு தாத்தா என்கிட்ட ஒன்று சொல்லணும் தாத்தா. வாம்மா அந்த உட்காருவா. என்ன என் பேரன் பேத்தி ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, அந்த உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொல்ல நீங்களும் போய்ட்டு உட்காருங்க. தாத்தா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? உனக்கு இல்லாத ஹெல்ப்பா? சொல்லுமா நான் பண்ணுறேன். தாத்தா என்னம்மா அது? யோசிச்சு பாரு, இப்போது அண்ணாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ உன் பேரன் கல்யாணத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்கள் கல்யாணத்தை பார்க்கவும் உனக்கு ஆசை இருக்கும்ல? ஆமாம் ஆசை இருக்குதான். என் பேத்தி பேரன் கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு போகணுன்னு எனக்கு ஆசை தான். அதான் சொல்கிறேன். ஸோ உனக்கு ஆசை இருக்குல்ல, அதனால் நீ பேசாமல் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன? நான் விளாட்றியா ஜானவி? எனக்கும் ஆசை தான் உங்கள் எல்லோரும் கல்யாணம் பார்க்கணுன்ட்டு. ஸோ இப்போது உங்கள் 3 பேருக்கு தான் மாப்பிள்ளை பார்க்கணும், இவங்க 3 பேருக்கு தான் பொண்ணு பார்க்கணும். ஸோ இது ஒன்றும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுற வேலை இல்லைம்மா அப்படின்ட்டு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ பாட்டி, பொண்ணு பையன் இருக்கும் போது எதுக்கு நீங்கள் மாப்பிள்ளை தேடுறீங்க? என்ன சொல்கிற? அதாவது இவங்க 3 பேர் யார்? எங்களோட அத்தை பசங்க. இவங்களுக்கு நாங்கள் யார்? மாமா பொண்ணுங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல? யோசிச்சு பாருங்கள். அப்போது உங்கள் பேரன் கல்யாணத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும், பேத்தி கல்யாணத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல? யோசிச்சு பாருங்கள் பாட்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்ல உங்கள் பாட்டியோ யோசிக்கிறாங்க. உங்கள் தாத்தா ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்கள் அப்பா அம்மா அதுக்கு தான் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறேன் தாத்தா அப்படி சொல்ல இங்கே தாத்தா திரும்பி ஜிம்மனை பார்க்குறாரு. ஜிம்மனும் ஆமாம் தாத்தா எங்களுக்கும் பிடிச்சிருக்கு இவங்கள, ஸோ பண்ணி வச்சுருங்களேன். நீங்கள் போய் அப்பா அம்மாட்ட பேசுங்க, கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. சரி 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, சரி வாங்க போயிட்டு இவங்க 2 பேரும் கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படி சொல்ல இங்கே ஜானவியும் மண்டையை ஆட்டுது. இங்கே ஜிம்மனு என்னது அதான் உங்கள் 2 பேரும் கல்யாணம் அப்படி சொல்லி இங்கே நம்ம ஜானவி ஐயோ லூசு தாத்தா, நான் என்னது ஐ மீன் குட் தாத்தா அப்படி கிடையாதுன்னா நீங்கள் 2 பேர் தானே பேசுனீங்க. ஐயோ தாத்தா தாத்தா நாங்கள் 2 பேர் தான் பேசணும், ஆனால் எனக்கும் ஜிம்மன் மாமாக்கும் இல்லை. அப்புறம் நான் லவ் பண்ணுறது தாங் மாமா தானே. இங்கே பாருங்கள், பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? எனக்கும் தாங் மாமாக்கும், ஜிம்மன் மாமாக்கும் ஹர்ஷினிக்கும், அப்புறம் ஜங்குக் மாமாக்கும் சுகன்யாக்கும். நல்லா இருக்கா? அப்படி சொல்ல உங்கள் பாட்டி ஓ ஆர்டர் வைஸாக வரீங்க. ஆமாம் பாட்டி. அப்போ எல்லாத்தையும் பிளான் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நாங்கள்ல. ஐயோ பாட்டி அப்படிலாம் இல்லை, இப்போ நீங்கள் தான் பெரிய ஹெல்ப்பே பண்ண போகிறீங்க, என்ன நீங்கள் தான் அப்பா அம்மா கிட்ட போய் பேச போகிறீங்க. ஸோ பார்த்து எங்களுக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க, இது எங்கள் வாழ்க்கை. சரி இப்படிலாம் ட்ராமா போடாத, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியும் தாத்தாவும் ஏஞ்சி போகிறாங்க உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு, அம்மா அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு. அங்கே கட் பண்ணி உங்கள் அம்மா அப்பா சைடு காமிச்சா ஆல்ரெடி ஜங்குக்கோட அம்மா, அதான் பாய்ஸோட அம்மா உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணலாம், ஸோ இவங்களுக்கும் பிடிச்சிருக்கா, நீங்கள் ஜங்குக்கு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அதனால் பேசிகிட்ருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மாவும் யோசிச்சுட்ருப்பாங்க. அப்போ கரெக்டாக உங்கள் தாத்தா பாட்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ஜங்குக்கோட அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான், ஸோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தாத்தா பாட்டியும் சொல்லுவாங்க எங்களுக்கும் அதான் நல்ல யோசனைன்னு படுது, நாங்களும் அதுக்கு தான் பேச வந்திருக்கோம். ஸோ இவங்க 6 பேருக்கும் அப்படியே முடிச்சு விட்டுடலாம், சஞ்சயோட கல்யாணம் 2 நாள் தானே, ஸோ அன்றைக்கே பண்ணிடலாம்
அப்படின்னு உங்கள் தாத்தா சொல்ல இங்கே உங்கள் அப்பா, அது எப்படிப்பா 2 நாளில் எப்படி ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல்? அதான்டா சஞ்சயோட கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல, அப்போ சொல்லிக்கலாம் அவசரமாக முடிவு பண்ணது, ஸோ சடனாக எடுத்த முடிவு தான், அதனால அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. அது இல்லைப்பா, இப்போது தங்கச்சி வந்து சொன்னால் ஜங்குக்கு சுகன்யாவை பிடிச்சிருக்குன்ட்டு, ஸோ இப்போ அவங்களுக்குன்னு பார்த்தா மற்ற 2 பேருக்கும் நம்ம பார்க்கணும்ல. டேய், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே கூப்பிட்டு கேளுடா, அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, வேணும்னா நான் கூப்பிட்றேன், நீ கேளு அப்படின்னு உங்கள் தாத்தா சொல்லிவிட்டு உங்கள் எல்லாரையும் வர சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் எல்லோரும் வரீங்க. வந்துட்டு இங்கே வந்து உங்கள் அப்பா கேட்குறாரு, ஜங்குக் உனக்கு சுகன்யாவை பிடிச்சிருக்குன்னியா உங்கள் அம்மாட்ட சொன்னியா அப்படின்னு சொல்ல இங்கே எல்லாம் திரும்பி ஜங்குக்கு ஒரு லுக்கு. ஜானவிக்கே அது ஆக்சுவலி சர்ப்ரைஸு, ஷாக்கு, என்னடா இது மாமா முந்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாய்ஸ் நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்கும் ஜிம்மனும் ஜங்குக்கு திரும்பி பார்த்தா அவர் திருன்னு முழிச்சிட்டு, ஆமாம் மாமா எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, ஸோ அதான் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே அசால்ட்டாக சொல்கிறாரு. இங்கே உங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு, சரி மற்ற ஜிம்மன் டாங் ஹர்ஷினி ஜானவி உங்கள் 4 பேருக்கு எதனா ஒப்பீனியன் இருக்கா, அதாவது உங்களுக்கு பிடிக்காமல் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இங்கே கேர்ள்ஸ் வந்து எதுவுமே நீங்கள் வந்து தலையாட்டாமல் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, பிடிக்கும்னு சொல்ல மாட்டீங்க, பிடிக்காது அப்படியே சைலண்ட்டாக இருப்பீங்க. இங்கே வந்து நீங்கள் ஜானவிக்கு என்ன பயம்னா, தயாங் மாமா வேணான்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருப்பா. பட் தயாங்குமே எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ மண்டே ஜிம்மனும் சரி தயாங்கும் சரி மண்டே ஆட்டிடுவாங்க. அப்புறம் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா சொல்வார், பார்த்தியா நான் சொன்னேன்ல அவங்களுக்கே பிடிச்சிருக்குடா, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வந்து ஓகே சொல்லிடுவார். ஸோ எல்லோரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போது இன்னும் 2 டேஸில் வந்து உங்கள் எல்லாருக்குமே உங்கள் அண்ணனோட சேர்த்து உங்கள் எல்லாருக்குமே வந்து மேரேஜு. ஸோ இப்போது ஆஃப்டர் 2 டேஸு இந்த 2 டேஸ் வந்துட்டு நீங்கள் யாருமே வந்துட்டு அவ்வளோவா வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா மேரேஜ்னு சொல்லி 2 டேஸில் மேரேஜில். ஸோ அதனால் அந்த மேரேஜோட அந்த திங்ஸில் வந்து போயிட்டுருப்பீங்க, எல்லாம் பிஸியாக இருந்திருப்பீங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து மெஹந்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்க்கு வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் டேஸ் அப்படியே போயிருக்கோம். ஸோ அதனால் உங்கள் 6 பேருக்கும் இன்ட்ராக்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்காது. அப்பப்போ நம்ம ஜங்குக்கு சுகன் வந்து கொஞ்சம் அப்பப்போ மீட் பண்ணி பேசிப்பாங்க. நம்ம ஜிம்மன் ஹர்ஷினியை பார்த்தோம்னா அது சொல்லவே வேண்டாம், இங்கே அதுக்கு மேலே தாங் ஜானவி பேர். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ இன்றைக்கி மேரேஜு ஒரு வழியாக வந்து மேரேஜும் வந்து நடந்து முடிஞ்சிருது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எல்லாருமே பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் கழுத்தில் வந்து தாலியும் கட்டிடுவாங்க. முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம் தான். ஸோ உட்காண்ட்ருக்கீங்க எல்லாருமே வந்து ஹாலில் வந்து உட்காண்ட்ருக்காங்க, பெரியவங்களும் சரி நீங்களும் சரி. விமனுக்கும் வந்து உட்காண்ட்ருக்காங்க. ஸோ வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெட்டிங் நைட்டில் ஸோ அதுக்காக ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஜானவியோட தாட்டு. ஸோ ஜானவி வந்து யோசிச்சு உட்காண்ட்ருக்கா, என்னடா இது ரொம்ப டவுட்டாகவே இருக்கே, மாமா எதுவுமே சொல்லலை, கல்யாணத்தப்பவும் சொல்லலை, கல்யாணத்தில் சம்மதம் இருக்கா அப்படின்னு கேட்டப்பவுமே சொல்லலை, மனுஷன் எதுவுமே சொல்லலையே, டவுட்டாக இருக்கே, ஒருவேளை வீட்லேயே முடிச்சிட்டாங்க, ஸோ அவ்வளோதான் முடிச்சு விட்டுங்க போங்க அப்படின்ற மாதிரி இருக்காரோ, இல்லையே என்னவா இருக்கும், ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு நம்ம ஜானவி வந்து அப்படியே வந்து யோசிச்சிட்டே அந்த உட்காந்துருக்கா. இங்கே வந்து நம்ம ஜானவி என்னென்ன யோசித்தாலோ அதே தான் நம்ம ஜிம்மனுமே யோசிச்சிருப்பார். ஸோ ஆனால் ஜிம்மனுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஹர்ஷினி மேலே ஒரு நம்பிக்கை. ஸோ ஹர்ஷினி வந்து எப்படின்னா அவள் ஜிம்மனை பிடிச்சி தான் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் பார்க்குற நார்மலாக நம்மளுக்கே தெரியும்ல, ஸோ ஜிம்மனுக்கு தெரியும்ல, அதனால அவரும் வந்துட்டு யோசிச்சிட்டே வந்து அப்படியே உட்காந்துருவார். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு அந்த ஈவினிங் வந்து போகுது. இப்போ கேர்ள்ஸுமே வந்துட்டு எல்லாருமே வந்து ரெடி பண்ணி இப்போ அவங்கவுங்க பாய்ஸ் ரூமுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிம்மன் சீன் தான். ஸோ நம்ம ஹர்ஷினியை வந்து ரெடி பண்ணி ஸோ ஜிம்மனோட ரூமுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ ஹர்ஷினியும் வந்து அந்த பால் சொம்பு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறா. ஸோ போய் பார்த்தா நம்ம ஜிம்மன் அங்கே வந்து உட்காந்துட்டு யோசிச்சுருக்காரு மனுஷன், அது இன்னமும் தான் யோசிக்கிறாரு. ஸோ எங்கள் ஹர்ஷினி வந்து பால் சொம்பு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேபிள்
இருக்கும்ல பெட் சைட் டேபிள், ஸோ அது மேலே வைக்கிறா. ஸோ ஜிம்மன் பார்த்துட்டு அவர் எதுவுமே பேசலை. ஸோ சைலண்ட்டாகவே இருக்காது மனுஷன். ஸோ இங்கே நம்ம ஹர்ஷினி வந்து ஜிம்மன் எதுவுமே பேசாததை பார்த்துட்டு போயிட்டு வந்து ஜிம்மனோட பக்கத்தில் உட்காருவா. ஸோ ஜிம்மன் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்துருப்பாரு. இங்கே ஹர்ஷினி, மாமா மாமா நான் எனக்கு தெரியும் ஹர்ஷினி, இங்கே பாரு, நீ விருப்பப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணியா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, நீ வந்து என்னை பிடிச்சி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்கேன்னு சொல்லிட்டு. நானும் நிறையா ட்ரை பண்ணேன், ஆனால் அதெல்லாம் உனக்கு பிடிச்சதா, நீ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியான்றது எனக்கு தெரில. பட் ஒன் திங், உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து உன்னை ப்ரெஷர் பண்ண மாட்டேன், உன்னை இன்றைக்கே பண்ணணும், இன்றைக்கே வந்து நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் நான் வந்து உன்னை ப்ரெஷர் பண்ண மாட்டேன். உனக்கு எப்போ தோணுதோ, நீ எப்போ ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறியோ அப்போ சொல்லு, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன், உன்னை வற்புறுத்த எனக்கு விரும்பலை. அதனால் உனக்கு எப்போ நீ ரெடியோ, உனக்கு எப்போ என்னை பிடிக்குதோ அப்போ நீ என்கிட்ட வா, நான் உனக்காக அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்துட்டு திரும்பி படுத்துருவார். ஸோ இங்கே நம்ம ஹர்ஷினிக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ வந்து அவளுக்கு வந்து ஜிம்மனை பார்க்க ரெஸ்பெக்டாகவும் அட்மிரேஷனாகவும் நம்ம ஜிம்மனை பார்த்துட்ருப்பா. ஸோ என்னடா வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவளும் வந்து எதுவுமே பேசாமல் ஜிம்மன் பக்கத்தில் வந்து படுத்துப்பா. ஸோ ரெண்டு பேரும் அப்படி தான் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக போகுது. ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்காம தான் படுத்துட்ருப்பாங்க. அதாவது ஜிம்மனோட பேக்கும் ஹர்ஷினியோட பேக்கும் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் வாலை பார்த்த மாதிரி தான் படுத்துட்ருப்பாங்க, ஆப்போசிட். அப்போ நம்ம ஹர்ஷினி வந்துட்டு அவள் திரும்பி பார்த்தா நம்ம ஜிம்மன் வந்து அந்த பக்கம் தான் படுத்துட்ருப்பாரு. ஸோ இவன் என்ன நினச்சான்னு தெரியல. ஸோ ஜிம்மன் கிட்டே போயிட்டு ஜிம்மனை வந்து பேக்கப் பண்ணி படுப்பா. ஸோ இங்கே ஜிம்மனுக்கு வந்து செம்ம ஷாக்காக இருப்பார். ஸோ அவர் வந்து ஷாக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஃப்ரோஸ் ஆகி அங்கே வந்து படுத்துட்ருப்பார். ஸோ இங்கே நம்ம ஹர்ஷினி, ஐம் சாரி மாமா, என்ன மன்னிச்சிடு, எதுக்கு சாரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து திரும்பலான்னும் போது இங்கே நம்ம ஹர்ஷினி, வேணாம் திரும்பாத, நீ திரும்பினா அப்புறம் நான் பேசுகிறதெல்லாம் பேசாமல் போயிடுவேன், திரும்பாத, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படி சொல்லி ஜிம்மனும் வந்து தலையை வந்து நோட் பண்ணுறாரு. இங்கே நம்ம ஹர்ஷினி, இல்லை மாமா, எனக்கு உன்னை பிடிக்காமலாம் இல்லை, ஒத்துக்கிறேன், ஆரம்பத்துலேருந்து நீ எனக்கு ஒன்று பிடிக்காமன்னு சொல்ல மாட்டேன், நான் சொன்ன மாதிரி கெரியர், அப்பா அம்மா, இதை பற்றி தான் நான் யோசிச்சுட்ருந்தேன். ஸோ அதனால எனக்கு இதை பற்றி யோசிக்கலாம் எனக்கு டைம் இல்லைன்றதை விட நான் இதை யோசித்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்ததில்லை. நீன்னு இல்லை மாமா, இந்த லவ் லைஃப், இந்த மேரேஜ் எதுலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் உன்னை பார்த்ததுலேருந்து அது எல்லாமே மாறிடுச்சு. எஸ், நான் அது எனக்கு தெரியல, நான் ஆரம்பத்தில் நான் உன்னை பிடிக்காமல் இருந்தேன் தான், ஆனால் எப்படின்னு தெரியல மாமா, எப்படி என் மனசுக்குள்ளே வந்தேன்னு தெரியல, ஆனால் நான் உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். அது எனக்கு எப்போ தெரியுமா தெரிஞ்சது, அன்றைக்கி நீ எப்போ என் பின்னாடி வந்தாலும் நான் துரத்த நீ நிற்காமல் என் பின்னாடி வந்துட்டே தான் இருந்த. அண்ட் அன்றைக்கி கூட நீ எவ்வளோ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ அப்போ ரியலைஸ் பண்ண மாமா, உன்னை விட என்னை வேறு யாரும் இருந்தாலும் லவ் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஸோ நானே தேடினாலும் இந்த மாதிரி ஒரு லவ் எனக்கு கிடைக்குமான்றது டவுட்டுன்றதை விட கிடைக்கவே கிடைக்காது. உன் லவ் பியூர் மாமா, நீ அவ்வளோ பியூராக என்னை லவ் பண்ணியிருக்க. ஸோ உன்னை நான் கஷ்டப்படுத்த வேணாம், அதனால் ஐ ஆம் ரெடி.
ஐம் இன் லவ் வித் யூ. ஸோ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ மனுஷன் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிருப்பார் எமோஷன்ஸில். ஸோ சடனாக டேர்ன் பண்ணி நம்ம ஹர்ஷினியை வந்து டைட்டாக ஹக் பண்ணிப்பார். ஸோ இவளும் வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி நம்ம ஜிம்மனோட செஸ்ட்டில் வந்து அவள் ஃபேஸை போய் வந்து பரி பண்ணி மறைச்சிடுவா. இங்கே ஜிம்மனுக்கு வந்து ஓவர் ஹாப்பினஸ். ஸோ மனுஷன் ஓவர் த மூன் cloud9 அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கார். ஸோ இங்கே ஜிம்மன் நிஜமாக தான் சொல்கிறியா? சீரியஸாக தான் மாமா சொல்கிறேன். இங்கே பாரு, என் மேலே ஏதோ பாவப்பட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி எப்படிலாம் ஒன்றும் நீ அக்செப்ட் பண்ணலை. ட்ரூவா ஒரிஜினலா உண்மையாக ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தானே மாமா? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு நிஜமாக உன்னை பிடிச்சிருக்கு. ஆரம்பத்துலேருந்தே எனக்கு உன்னை பிடிக்காமலாம் இல்லை மாமா. நான் சொன்ன மாதிரி எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லையா தவிர்த்து உன்னை பிடிக்காமலாம் எனக்கு இருந்ததே கிடையாது என்றைக்குமே. அப்புறம் தான் போக போக உன்னை பார்த்து நீ பண்ணதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது மாமா. ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக நீ எனக்காக என்னென்ன பண்ண. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் ஜாலியாக இருந்ததா. ஸோ அதனால தான் கொஞ்சம் போட்டோன்னு விட்டு வச்சுருந்தேன். ஆனால் அவனை கேடி நீ தானே போயிட்டு பேசின தாத்தா பாட்டிக்கிட்டெல்லாம். அது 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 வந்து திக்காத திணறாத தெரியுது நீ தான்ட்டு. உனக்கு எப்படி தெரியும்? நீ திக்கு திணறும் போதே தெரியுது மாமா. அதுவும் இல்லாமல் நீ என்னைக்கு என் அக்கா ஜானவி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த பிளான் எல்லாம் பண்ணியோ அன்றைக்கே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எனது கல்யாணத்தையா. இல்லை கல்யாணம்னு இல்லை, எப்படியோ கண்டிப்பாக என்னை ஒத்துக்க வைப்பேன் அப்படின்னு நினச்சி நான் யோசித்தேன். ஆனால் கல்யாணம் அளவுக்கு நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. அந்த அளவுக்கு மாஸ்டர் மைண்டு. என் ஃப்ராட் அக்கா கூட சேர்ந்து என் ஃப்ராடு மாமா நீயும் ஃப்ராடாக மாறிட்டேன். பொசுக்குன்னு இப்படிலாம் ஃப்ராடுன்னு சொல்லாத. சரி விடு. ஆனால் ஃப்ராடு தானே இது. அது என்னமோ ஜஸ்ட் லிவ் இட். ஸோ இப்போ சொல்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காம தான் இவ்வளோ நேரம் பேசுவேனா? பிடிச்சிருக்கு மாமா, ஐ லவ் யூ. இந்த வேர்டை கேட்க அத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மாமா அங்கங்கே அவன் பல வருஷம் பல மாதம் தாண்டி வெயிட் பண்ணுறான். நீ ஒரு வாரம் வெயிட் பண்ண மாட்டியா? எனக்கு ஒரு வாரன்றதே ஒரு யுகம் மாறிடி. சரி உடனே இப்படி இந்த ரொமான்டிக் டைலாக்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, இங்கே நம்ம ஜிம்மன் வந்து அப்படி நம்ம ஹர்ஷினியை பார்த்து ஸ்மோக் பண்ணுறாரு. ஸோ இவ வந்து என்ன 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 லுக்கு ஓனிலே இல்லையே, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஜிம்மன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹர்ஷினி மேலே வந்து அப்படியே ஓவர் ஆவார். ஸோ இவளுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவார் பேசிட்டே. ஸோ எங்கள் ஹர்ஷினி ஃப்ராடு இப்போ தானே சொல்லி முடித்தேன், அதுக்குள்ளே பண்ணுற பற்றியா, அவன் வேலையை காட்டுற பற்றியா? நாடி என் பொண்டாட்டி. ஸோ இது வேறு நம்மளோட வெட்டிங் நைட். ஸோ எல்லோரும் இருக்கத்தானே? ஆமாம். ஆனால் அது என்ன இல்லைம்மாம்மா, என்ன ஏதாவது ப்ராப்ளமா? அது வந்து உண்மையை சொல்ல பசிக்குது மாமா. என்னது பசிக்குதா? அம்மா சீரியஸாக பசிக்குது அப்படின்னு ஜிம்மின் சைலண்ட்டாகிடுவார். மனுஷனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் அப்படியே டம் ஃபவுண்டடாக வந்து நம்ம ஹர்ஷினியை பார்க்க, எங்கள் ஹர்ஷினி எதனா போய் சாப்பிட்டு வந்துடலாமாம்மா, பசிக்குது. நீ புரிஞ்சுதான் பேசுகிறியா? இது புரிஞ்சுதான் பேசுகிறேன் மாமா, பசிக்குது. அப்பத்துலேருந்து எதுவுமே சாப்பிடல, மதியம் கூட சரியாக சாப்பிடல. உன்னை யாரையும் மதியம் சாப்பிட வேணான்னு சொன்னா? மாமா காலையில் டிஃபனே கல்யாணத்தை முடிஞ்சு நமக்கு மதியம்தான் போட்டாங்க. இப்போ மத்தியானத்தில் சோறு எங்கேருந்து நீ தின்னுவ? சரின்னு அப்போ ஏதோ சரி எல்லாம் சாப்பிட்டீங்களேன்னு ஒரு வாய் சாப்பிட்டேன். ஸோ பசிக்குது. உன்னையெல்லாம் வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறதோ? போ, அந்த பால்னா குடிப்போம். எனக்கு பால் பிடிக்காதா? ஆமாம், நான் பால் குடிக்க மாட்டேன். காஃபி டீ மட்டும் குடிப்பேன். அது காஃபி டீ மாமா, இது பால், எனக்கு பிடிக்காது. ஐயோ ஈஸ்வரா,
என்ன? ஒன்றும் இல்லை, பழமாச்சு சாப்பிடுவியா? இல்லை எனக்கு இப்போது எதுனா காரமாக சாப்பிட்ணும் போல இருக்குது. காரமா? காரமாக நல்லா ஸ்பைஸியாக விளங்கிடும். காரத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு நம்ம ஜிம்மன் வந்து ரூம் ஃபுல்லாக தேடுறாரு. பட் அங்கே ஜஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருப்பாங்க, அந்த மிக்சரு ஃப்ரூட்ஸுன்ட்டு. ஸோ எங்கள் ஜிம்மன் மிக்சர் இருக்குது சார், திங்கிறியா? இல்லை மாமா மிக்சர் வேணாம். அப்போ வேறு மேகி எதுனா சாப்பிட்லாம் மாமா, பசிக்குது. மேகியா? மேகி எப்போவுமே எங்கள் வீட்டில் மேகி ஸ்டாக் இருக்கும். நான், அக்கா, அப்புறம் சுகன் 3 பேரும் வந்து மிட் நைட்டில் பசி எடுத்துச்சுன்னா வந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. மாமா வா, யோசிக்காத வா. வந்து ஒலி அப்படின்ட்டு நம்ம ஜிம்மன் வந்து நம்ம ஹர்ஷினியை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பாவம் மனுஷன். 2 பேரும் வந்து இப்போது ரூமை திறந்து யாருக்கும் தெரியாமல் வந்து பொறுமையாக வந்துட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து கட் பண்ணி நம்ம ஜங்குக் சைடு. இங்கே நம்ம ஜங்குக் சைடு பார்த்தா ஜங்குக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு பெட்டில் வந்து உட்காந்துருப்பாரு நம்ம சுகனுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜங்குக் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்காரு. ஏன்னா பல நாள் கழித்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் நம்ம ஜங்குக் அப்படி தான் ஃபீல் ஆகுது. அப்படி தான் உட்காந்துருப்பார் அவர். ஸோ அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து சுகனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பார். அண்ட் ஃபைனலாக வந்து சுகன்யாவும் வருவாங்க. ஸோ நம்ம ஹர்ஷினி எப்படி வந்து கையில் பால் சொம்போடு வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம சுகனும் வந்துட்டு வராங்க. ஸோ ஜங்குக் வந்து சுகனை பார்த்த உடனே மனுஷன் மறுபடியும் தான் ஃபாலோ ஆகுறாரு. ஸோ அவ்வளோ அழகாக வந்து நம்ம சுகன் சாரிலாம் கட்டிட்டு வராங்க. இங்கே நம்ம ஜங்குக்கும் வந்துட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கேன். சுகன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு பாலை வந்துட்டு நம்ம ஜங்குக் கிட்ட கொடுக்கறதுக்கு போகிறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படி தான் நினச்சிட்டு கை வாங்குவார். ஆனால் நம்ம சுகன் வந்து அந்த டேபிள் மேலே வந்து சொம்ப வச்சுருவாங்க. பாவம் ஜங்குக்கு பல்பாக இருக்கும். ஸோ அவரும் சரி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி விட்டுருவார். இங்கே சுகனும் வந்து பக்கத்தில் வந்து உட்காருவா. ஸோ ஜங்குக் வந்து சுகனை பார்க்குறாரு. அவருக்கு வந்து இப்போது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் லீட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அவரும் வந்துட்டு பேசலை. உங்களுக்கும் வந்து என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ நீங்களும் வந்து சைலண்ட்டாகவே உட்காந்துருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட அந்த சைலன்ஸே போயிருக்கும். இதுக்கு மேலே சைலன்ஸ் வந்து ஜங்குக்கால் தாங்க முடியாது. ஸோ அவர் வந்து பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் கையை வந்து பிடிக்குவார். ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து பார்ப்பீங்க. எங்கள் ஜங்குக்கு ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? அப்படியே மாமா தேங்க்ஸ். சரி அப்போது அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல வரும்போது நீங்கள் மாமா சொல்லு சுகன் என்னாச்சு? அது வந்து எனக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அதை நோட் பண்ணிட்டு இப்போ எதுக்கு நர்வஸாக இருக்கேன், என்ன ஏதாவது ப்ராப்ளம்லாம் அது வந்து உனக்கு என்ன இப்போ இது வேணாமா, இல்லை ஏதாவது உன்னோட பீரியட்ஸில் இருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்லை மாமா. அப்புறம் என்ன உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் உனக்கு இது பிடிக்கலையா, டைம் வேணுமா? ஐயோ நான் அப்படிலாம் சொல்லவில்லை. அப்புறம் என்ன? அது வந்து உனக்கு அது நான் கேட்பேன், நான் நீ தருவியாவா? ஆமாம் நான் உனக்கு கேட்பேன், ஆனால் நீ எனக்கு அது தருவியா? என்ன வேணும்னு சொல்ல, நான் தரேன். அது வந்து சொல்ல, அது வந்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட வராரு. நீங்கள் உனக்கு அது எனக்கு வந்து அப்படின்னு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்திருப்பாரு. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும் போல் இருக்கு மாமா. என்ன சொன்ன? ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும் போல் இருக்கு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸா?
ஆமாம்மாம்மா, காலையிலேருந்து சரியாகவே சாப்பிடல. காலைல டிஃபனு, அதுவுமே கல்யாணம் முடிஞ்சு 2 இட்லி தான் சாப்பிட்டேன். அதுவுமே மதியம் தான் போட்டாங்க. சரின்னு விட்டுட்டேன். மதியம் பசியாக எடுக்கலை, நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்களேன்னு கொஞ்சோண்டு சாப்பிட்டேன், அதுவும் போச்சு. அப்புறம் ஈவினிங்கு ரெடி பண்ணோம் அது பண்ணோன்னு வந்துட்டாங்க. எனக்கு சாப்பிட டைமே கிடைக்கல. இப்போ எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கிரேவிங்ஸாக இருக்குது மாமா. எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும். சுகன், ஆர் யூ சீரியஸ்? இல்லை, எனக்கு புரியல. அம்மா, ஐம் சீரியஸ். எனக்கு வேணும். வாங்கி தருவியா மாட்டியா? டைம் என்னன்னு பார்த்தியா? டைம் 11டி. அத்தராத்திரில் எவன்டி உனக்கு கடை திறந்து வச்சுருப்பான்? எனக்கு தெரியும், கடை எனக்கு தெரியும். நம்ம போகலாம். எனக்கு பசிக்குது, ஃப்ரைட் ரைஸ் வேணும் மாமா, வாங்கி தருவியா மாட்டியா அப்படின்ட்டு நீங்கள் அந்த பிக் டோ ஐஸோட பார்க்குறீங்க. அவருக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. மனுஷன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்திருப்பார். பசிக்குன்னு நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு ஒன்று யாருக்கு தாங்க இருக்கும்? ஸோ அவரா அப்படியே டம்ஃபவுண்டடாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் மாமா வாங்கி தருவியா மாட்டியா? நீ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். நீ வந்து நான் என்னக்கிட்டனும் நீ தருவேன்னு சொல்லியிருக்க, மறந்துடாத. ஏன்டா வாயை விட்டேன்ருக்கு. என்னது, என்ன சொன்ன? ஒன்றும் சொல்ல. உன்னை கட்டினதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொன்னேன். மாமா கலாய்க்காத, எனக்கு பச்சிக்கா, வாங்கி கொடுக்குவியா மாட்டியா? கடுப்பு சாமி. மாமா மாமா வாங்கித்தா மாமா. சோறு தானே பா, வந்து கோழி வாங்கித்தரேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பாடி வாங்கித்தரேன். சூப்பர் மாமா, நீ தான் பெஸ்ட்டு தெரியுமா? செவா போகலாம். கடை எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? நீ தான் மட்டும் வந்துரு. கடை இங்கே இருக்குது, அங்கே இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, நிறைய தடவை நான் அக்காங்கெல்லாம் வந்து போய் சாப்பிட்ருக்கோம். திருட்டுத்தனமாக போய் திங்கிறதே வேலையை வச்சுன்னு சுற்றின்னு இருக்கீங்க. நான் அப்படிலாம் சொல்லாதம்மா. திருட்டுத்தனமாக சாப்பிட்றது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? இப்போ நான் காட்டுறேன். திருட்டுத்தனமாக அவன் அங்கங்கே பொண்டாடி கூட என்னென்னமோ பண்ணுவாண்டி. ஆனால் என்ன கூட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட சொல்கிறேன். ஃபைன், ஏதோ நான் நல்லவனாக இருக்கவே உனக்கு வாங்கி தரதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஐயோ மாமா, நீ முட்டை கதை பேசினே இருப்பா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பிடிச்சி இழுக்கிறீங்க. பாவம் மனுஷன், வேறு வழி இல்லாமல் நீங்கள் கேட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக அர்த்தராத்திரியும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்க போகிறாரு. ஸோ நீங்களும் தான் அவர் கூட வந்து போகிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு கரெக்டாக நம்ம ஜிம்முனும் ஹர்ஷினும் கிச்சனுக்குள்ளே போகும்போது தான் ஜங்குக்கும் சுகனும் வந்துட்டு வீட்டை விட்டு வெளில போயிருப்பாங்க. இங்கே வந்து ஜங்குக்கு வந்து அவரோட பைக் எடுக்கிறாரு. ஸோ இங்கே சுகன் வந்து சீக்கிரமாம்மா, அவசரப்படுத்தாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் பைக்கில் உட்காந்துட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் தெரியாமல் கிச்சனில் 2 ஜீவன் உட்காந்து மேகி சமைச்சிட்ருக்குதுங்க. இங்கே அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம ஜானவி சைடு. ஸோ ஜானவி என்ன பண்ணிருக்கான்னா வந்து அவன் வந்து போகும்போதே யோசிச்சுட்டு போகிறா, என்ன தான் நடந்திருக்கும்? தாயம் மாமா எப்படிடா சம்மதிச்சிருப்பாரு? ஏதாவது உள்குத்தம் இருக்குமோ? ஒரு வேளை போட்டுக்கிட்டு ஏதாவது தள்ளுருவாரோ? ஆத்தி, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இவர் செஞ்சாலும் செய்வார் அப்படின்ற ஒரு ரியாக்ஷனோடவே நம்ம ஜானும் வந்து சொம்பெல்லாம் தூக்கிட்டு அந்த சாரியெல்லாம் கட்டிட்டு கதை திறந்து உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தா நம்ம தாயாங்க வந்து அழகாக வந்து சைலண்ட்டாக வந்து உட்காந்துருக்காரு பெட் மேலே. ஸோ டோரை திறந்து ஜான் வரதை வந்து அவங்க பார்ப்பாரு. பார்த்துட்டு அவர் சைலண்ட்டாகவே வந்து உட்காந்துருப்பார். இங்கே ஜான் வருவா, வந்துட்டு அந்த சொம்பை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு தவங்களோட பக்கத்தில் உட்காருவா. ஆனால் அவளை பார்க்காம அப்படி கீழே தான் பார்த்துட்ருப்பாரு. எங்கே ஜான் மாமா என்னை பாரு அப்படி சொல்ல அவங்க வந்து நம்ம ஜானை வந்து பார்க்குறாரு. ஸோ எங்கள் ஜான், மாமா உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா? உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்குறா. இங்கே நம்ம தாயாங்கோட ரியாக்ஷன் அடி பாவி அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் டம்ஃபவுண்டடாக வந்து உட்காந்துட்டு நம்ம ஜானிவையை பார்த்துட்ருக்காரு. இந்த தாயாங்கோட மைண்ட் வாய்ஸு,
பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி அப்பாவி மாதிரி நடிக்குது பாரு. இதுக்கப்புறம் எனக்கு சம்மதம் இருந்தால் என்ன, இல்லை கட்டி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் எடுத்து அவங்க வந்து நம்ம ஜானை பார்க்குறாரு. இது எதுவுமே தெரியாத ஜான் வந்து, சொல்லுமாம்மா உனக்கு ஓகேவா? இப்போ என்ன சொல்கிற? உனக்கு மேரேஜில் ஓகேவான்னு கேட்டேன். இப்போ ஓகே இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண மாட்டேன், அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிச்சு. தெரியுதுல, மூட்டக்கார். என்னம்மாம்மா நீ ஏன் இப்படி வந்து வெட்டிங் நைட் அன்றைக்குமே ஏமாம்மா இப்படி வந்து மூஞ்ச விட்றேன்னு வச்சுட்ருக்க? உன்னை என்ன தான் நான் பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே சரிதான். ஓ காட், கடவுளே, ஏமாம்மா நீ இப்படி இருக்க? கொஞ்சமாச்சு என்னடா இவ இவ்வளோ பண்ணாலே கடைசியில் கல்யாணம் கூட முடிஞ்சிடுச்சு. எப்போவுமே செடுமூஞ்சி மாதிரி உட்காந்துருந்தேன்னா நான் என்னம்மாம்மா பண்ணுறது? சொல்ல, நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? எனக்கு சீரியஸாக ஒன்றுமே புரியல. சரி மாமா, உன் இஷ்டம். இங்கே பாரு, நான் வந்து உன்னை லவ் பண்ணேன், உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் உன்னை வற்புறுத்தி தான் அதை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. ஸோ உனக்கா எனக்கு தோணுதோ அப்போ நீ ஓகே சொல்லு. நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். உனக்கு நான் டைம் தரேன், நீ உன் டைம் எடுத்துக்கோ. நீயா எப்போது உனக்கு இது ஓகே, இந்த லைஃப் இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு உனக்கு தோணுதோ நீ அப்போ சொல்லு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் அதுக்குன்னு இப்படி சிறுமூஞ்சி மட்டும் இருக்காது, கொஞ்சமாச்சும் சிரிச்சு பேசு அப்படின்னு இங்கே சொல்கிறீங்க. இங்கே தாங்க இதுக்கு மேலே டைம் கொடுத்து என்ன ஆக போகுதுன்ற மாதிரி வந்து ரியாக்ஷனோடு உட்காந்துருக்காரு. இங்கே ஜான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் மாமா, இதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறா. இங்கே தயங்க அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஜானையே வந்து குறுன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரில, மனுஷன் பாட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விழுந்து சிரிக்கிறாரு பெட்டில். இங்கே ஜானு, என்னடா இவன் பைத்தியமாயிட்டானான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோடு நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. இங்கே தயங்க அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட மனுஷன் 2 நிமிஷம் கிட்ட அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு சிரிச்சுட்டே இருப்பார். இங்கே ஜானு, என்ன ஆச்சுன்னு எதுக்கு இப்படி சிரிக்கிற மாமா நீ? இல்லை எனக்கு புரியல, நீ என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பேசின? நான் என்ன புரியல மாமா. இந்த மாதிரி நடிக்காதடி, நீ நடிச்சே காரியத்தை சாதிச்சிட்டடி. நீ என்ன சொல்ல வர? ஐயோ ஜானவி, சீரியஸாக நீ ஒரு டம்ப் தெரியுமா? இங்கே பாரு மாமா, நான் பைத்தியம் தான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு இப்படி டம்பெல்லாம் சொல்லி நான் அசிங்கப்படுத்தாத. சீரியஸாக சொல்கிறேன், உன்னெல்லாம் ஐயோ இப்போ என்ன ஆச்சு? ஏன் இப்படி விழுந்து சிரிக்கிற நீ? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பார்க்க ஜோக்கர் மாதிரியா இருக்கேன் உனக்கு? ஐயோ கடவுளே, ஆக்சுவலி இப்படி மூச்சு முட்டை நீ டைலாக் பேசின தெரியுமா, அது நினச்சி தான் நான் சிரிக்கிறேன். மூச்சு முட்டை டைலாக் பேசினா அடப்பாவி, இங்கே நான் ஒருத்தி உனக்காக வந்து எமோஷ்னலாக பேசிட்டுருக்கேன், அது தாண்டி எனக்கு சிரிப்பு வருது. ஓ, நான் எமோஷ்னலாக பேசினா உனக்கு சிரிப்பு வருது. அங்கங்கே அவன் தன் பொண்டாட்டி எமோஷ்னலாக பேசினா வருத்தப்படுற புருஷனை பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி வாய் விட்டு கதறி சிரிக்கிற புருஷனை இன்றைக்கி தான் பார்க்குறேன். நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் சிரிக்கிற? சரி அதை விட, நீ என்னத்துக்கு சிரிக்கிறியோ? உனக்கு என்ன பிடிக்காமல் இருந்தா ஏமாம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உனக்கு என்ன பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அன்றைக்கே நீ வந்து உனக்கு சம்மந்தமானு கேட்டப்பவே நீ இல்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருக்கலாமே, ஏன் அப்படி பண்ண? இப்போ ப்ரூவ் பண்ணுறடி நீ ஒரு லூஸுன்ட்டு. பாரு, அதான் நானே ஒத்துக்கிட்டேன். திருப்பி அதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தாத. சீரியஸ்லி ஜானவி, எனக்கு என்ன சொல்கிறது தெரில. சொல்லிட்டு சரி, ஹே எவனாவது பிடிக்காம ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பானாடி? வெயிட் அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிச்சதுனால தான் கல்யாணம் பண்ணேன். சீரியஸ்லி? ஆனால் பிடிக்காம அப்படி எதுக்கு இவ்வளோ? அதுவா, அது ஒன்றும் இல்லை. எனக்கு
ஸ்டார்டிங் பண்ணதெல்லாம் எனக்கு என்னமோ பிடிக்காமன்னு சொல்லலை, பட் வந்து கொஞ்சம் வெறுப்பாக தான் இருந்தது, உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனால் போக போக எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை லவ் பண்ண வைக்க நீ அவ்வளோ பிளான் பண்ணி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பக்கம் பிடிச்சிருந்துன்றதை விட காமெடியாக இருந்தது, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு பெட்டில். உங்களுக்கு அதை பார்க்க கோவம் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே கோவமாக ஒரு முறைச்சிட்டே வந்து அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே வந்து நம்ம ஜிமின் சைடும் அஸ்வினி சைடும் பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் ஒரு வழியாக மேகியை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு அஸ்வினி வந்துட்டு வாமாம்மா சாப்பிட்லாம். இரு இங்கே சாப்பிட போகிற. ஆமாம் லூசா நீ, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? சாப்பிட்றோன்னு நினைப்பாங்க. பைத்தியம், யாராச்சும் வெட்டிங் நைட் அதுவும் நடுவில் வந்து இப்படி சாப்பிட்டு வாங்கலாடி. நம்ம சாப்பிட்லாமாம்மா, நமக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கலாம். ஐயோ கடவுளே, சொன்னா கேளு, ரூமுக்கு போய் சாப்பிட்லாம் வா அப்படிதான் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் வந்து ஹர்ஷினியை கூப்பிட்டு அந்த மேகியும் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்து போயிடுவாங்க. அங்கே கட் பண்ணி இங்கே வந்து நம்ம ஜானவி சைடு, ஜானவி அப்படியே கோவமாக உரைச்சிட்டு நிற்கிறான். இங்கே அவங்க சிரிக்கிறாரு. இங்கே ஜானவி, உனக்காக கங்காவை அவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி உன்னை இது பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டா நீ அசால்ட்டாக சிரிக்கிற. என்னை பார்த்தா நான் உனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா? நான் பண்ணதெல்லாம் பார்த்து சிரிக்கிற நீ? சீரியஸாக நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல மாமா. நீ இப்படி வந்து என்னை ஹர்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவா, ரூம் விட்டு வெளில போயிடுவா. இங்கே தயவங்க வந்துட்டு அவள் போகிறத பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து காமெடிக்கு தான் வந்து அவள் அப்படி போகிறான்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு, சிரிச்சிட்டே இருப்பார். பட் அவள் ரொம்ப நேரம் இருக்கும், ஒரு 1 மினிட் கிட்ட இருக்கும், அவள் வரவே இல்லை. எங்கள் தவங்க வந்து அப்போ தான் சீரியஸாக இருப்பார். அச்சோ ஓவராக பண்ணிட்டோமோ, நிஜமாவே கோவப்பட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி வெளில போகிறாரு. வெளில போயிட்டு உங்களை தேடுறாரு. ஸோ தேடி வந்துட்டு அப்படியே கீழே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் நல்லா டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சாப்பாடை போட்டு நல்லா முக்கிட்டுருக்கீங்க. இங்கே தயவங்க உங்களை அப்படியே பேன்னு பார்க்குறாரு. மனுஷன் சீரியஸாக வந்து ஷாக் ஆகிருப்பார். இங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்து அவர் நோட் பண்ண மாட்டீங்க, நல்லா சாப்பிட்றீங்க. இங்கே தாங்க அடி பாவி, உன்னை காணோன்னு சொல்லிட்டு நான் தேடி வந்தால் இங்கே உட்காந்து என்னடி தின்னுட்ருக்க. என்ன பண்ணுறது, உன் மேலே கோச்சிக்கிட்டு நான் இல்லை சொல்ல. ஆனால் பசிக்குதுமாம்மா. பசிக்குதா? ஆமாம், எனக்கு டெய்லி அடிக்கடி மிட் நைட்டில் பசி எடுத்துக்கும். அடி பாவி. ஆமாம், அதனால தான் உட்காந்து சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் சாப்பிடவே இல்லை மதியம். என் கொண்டு தான் நான் உட்காந்து நல்லா கொட்டிக்கினேன். அது கொஞ்சோன்னு சாப்பிட்டேன் மாமா, அது இவ்வளோ தான். அது உனக்கு கொஞ்சம் மாடி? ஆமாம், அது கொஞ்சம் தான். பசி எடுத்துக்கிச்சு, நான் என்ன பண்ணுறது. எப்போவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். இவங்க அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணணும் அது எதுன்ட்டாங்களா, அதனால் எனக்கு டைமே கிடைக்கல சாப்பிட்றதுக்கு. நான் என்ன பண்ணுறது, அதான் பசி எடுத்துக்கிச்சு. அவன் மேலே அதான் கோச்சிக்கிட்டேன் நான் வேறு, அதனால் இன்னும் பசி அதிகமாகிடுச்சு. அதான் வந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, கோச்சிக்கினா மேடம்க்கு இன்னும் பசி அதிகமாகிடும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. இங்கே அவரா, உன்னையெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காராரு. நீங்கள் சைலண்ட்டாக சாப்பிட்றீங்க, அவர் உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் அப்படி பார்க்காத மாமா, கண்ணு வைக்காத, அப்புறம் எனக்கு வயிறு வலி வந்துடும். அம்மா இவ சாப்பிட்றது அப்படியே வந்து உலக அதிசயம்னு பார்க்குறாங்க பாரு, சாப்பிட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவர் ஒரு முறைச்சிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் மறுபடியும் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் பார்க்குறது நீங்கள் பார்த்துட்டு, என்னம்மாம்மா அவனுக்கும் வேணுமா, இந்தா. இல்லை எனக்கு வேணாம். அப்புறம் எதுக்கு என்னையே பார்க்குற, உனக்கு வேணும்னா சாப்பிடு, இப்படி சும்மா பார்க்காத, அப்புறம் எனக்கு வயிறு வலி வந்துடும் சொல்லிட்டேன். ஐயோ ஈஸ்வரா அப்படின்னு பாவம் தாங்க தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. நீங்கள் அவரோட ரியாக்ஷனை பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குற? வேணாம்,
சைலண்ட்டாக சாப்பிட்ரு. நான் பசிக்குதுன்னு தானே சொன்னேன், உட்காந்து சாப்பிடு, சைலண்ட்டாக சாப்பிடு. நீ இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சாப்பிட தோணாது மாமா. ஏய் சைலண்ட்டாக சாப்பிட்றி. போ, அப்புறம் எனக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா நீ தான் எனக்கு காரணம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க. அவரா நான் தலையெழுத்து கத்திக்கிட்ட பாவன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. கொஞ்ச அப்படியே வந்து அங்கே கட் பண்ணி இங்கே வந்து நம்ம ஜங்குக் சைட் பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு ஃபுட்டுக்கு வந்து பே பண்ண போகிறாரு. நீங்கள் வந்து அங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ஒரு வழியாக அவர் வந்து பே பண்ணிவிட்டு வந்துடுவார். நீங்கள் வந்து இப்போ தான்மா என்னோடய வயிறு வந்து ரொம்ப வந்து ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நம்ம போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அந்த கடையை விட்டு 2 பேரும் வந்து வெளில வரீங்க. ஸோ அவர் பைக் எடுக்கிறாரு. நீங்கள் அது மேலே ஏறி உக்காந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே வரீங்க. அங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப், அது அந்த சின்ன வண்டி இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு மாமா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷோல்டரை வந்து டேப் பண்ணுறீங்க. அவர் வந்து என்னடி ஆச்சு, என்ன மாமா ஐஸ்கிரீம் மாமா? அது ஐஸ்கிரீமா? ஆமாம் மாமா ஐஸ்கிரீம், அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு காட்டுறீங்க. அவரும் பார்க்குறாரு. சரிப்பா அதுக்கு என்ன மாமா அதுக்கு என்ன சொல்லிட்டீங்க? ஐஸ்கிரீம் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், உனக்கு தெரியாதா? ஓ, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுமோ? ஆமாம் மாமா, என்ன மாமா நீ தெரியாமல் கேட்குற? வா ஐஸ்கிரீம் வாங்கிட்டாவா? ஏய் நீ என்ன கேட்குறேன்னு புரியுதா? அதுவும் இது அர்த்தராத்திரி மிட் நைட்ரி மாமா. இருக்கட்டுமே, மிட் நைட்டில் ஃப்ரைட் ரைஸே சாப்பிட்டுட்டோம் மாமா, ஐஸ்கிரீம் தானே, வா மாமா வாங்கி கொடுவா. ஸோ உன்னை திருத்த முடியாதுரி, சரி வா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த கடைக்கிட்ட போயிட்டு வண்டியும் நிறுத்திட்டு நான் என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கு வந்து சாக்லேட் தான் வேணும், அதுவும் கோன் தான் வேணும். சாக்லேட் கோனா? டபுள் சாக்லேட்னா எனக்கு அதுக்கு ஓகே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த டபுள் சாக்லேட் நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல அதை வந்து வாங்குறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒன்று வாங்குறாரு. இப்போ அவர் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பாரு. நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் மாமா நீ சாப்பிட்ல, நீ முதல்ல சாப்பிடு, நான் சாப்பிட்றேன். இப்படி வாங்கி கையிலே வச்சுட்டு இருந்தால் மெல்ட் ஆகிடும் மாமா, அப்புறம் எதுக்கு நீ ஐஸ்கிரீம் வாங்கினேன்? சரிம்மா சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவருமே வந்து அவர்கிட்ட வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படி தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றீங்க. எங்கள் ஜங்குக்கு வீட்டில் மட்டும் யாருக்குன்னா நம்ம வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சால் என்னடி பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா, எல்லாம் இந்நேரம் தூங்கியிருப்பானுங்களா? அது எப்படி நீ தூங்கியிருப்பாங்கன்ற? அப்பா அம்மாலாம் அப்போவே தூங்கியிருப்பாங்க மாமா. நான் அப்பா அம்மாவை சொல்லடி, என் அண்ணன்காரனுங்களை சொன்னேன், அவங்களும் தூங்கியிருப்பாங்க மாமா. ஓ, அவங்க தூங்கியிருப்பாங்க நீ சொல்கிற? ஆமாம், இப்போ என்ன பண்ணுவாங்க, பின்ன தூங்க தானே செய்வாங்க. ஓ தூங்குவாங்கல்ல, வெட்டிங் நைட் அன்றைக்கி உனக்கு தூங்குவாங்கல்ல, அது அவங்க தெரியலையே. சூப்பர்ரி, நல்லது. நான் என்ன பண்ணுறது மாமா, எனக்கு என்ன முன்ன பின்ன நான் என்ன இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா வந்திருக்கேன்? இல்லை. ஓ அப்படி இல்லைனா மேடம் முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்களோ? அப்படி நான் சொல்ல வரல. ஐ மீன் அது வந்து விடுமாம்மா, நீ வந்து சும்மா கேட்டுருக்க பார் ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறீங்க. அது அவருக்கு நல்லாவே தெரியுது. சரின்ட்டு 2 பேரும் சைலண்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஐஸ்கிரீமே சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. முடிச்சுட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவர் இன்னும் அவரோட ஐஸ்கிரீமை சாப்பிட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே வந்து அவரையே வந்து பார்க்குறீங்க. ஸோ அவர் என்ன லுக்கு இல்லையே, ஒன்றும் இல்லைண்ணா, ஏன் அப்படி பார்க்குறேன்? அது வந்து அப்படி நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. அவருமே வந்து நீங்கள் ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு ஆர்வமாக வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து எனக்கு வந்து எனக்கு அது தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை பாயிண்ட் பண்ணுறீங்க. அவர் உங்களை ஒரு நிமிஷம் டம்ஃபவுண்டடாக பார்க்குறாரு. ஐஸ்கிரீமா? ஆமாம் மாமா, ப்ளீஸ் மாமா.
இந்தா வச்சு ஒளி அப்படின்னு அவரதே உங்களுக்கு கொடுத்துருவாரு. நீங்களும் வந்து சரின்னு வாங்கி சாப்பிட்ருவீங்க. பாவம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்னசென்ட்டாக பண்ணுறது. அவருக்கு ஒரு பக்கம் கடுப்பானாலும் இன்னொரு பக்கம் ஓகே நம்ம உண்டாட்டி அப்படின்ற மாதிரி இருக்கார். அப்படி தான் நீங்கள் சாப்பிடுவே. அவர் வந்து சரி நீ தான் சாப்பிட்றல நம்ம கிளம்பலாவா அப்படி சொல்லிவிட்டு பைக்கில் ஏறி இப்போ 2 பேரும் போகிறீங்க. நீங்கள் பின்னாடி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரீங்க. இங்கே வந்து ஜானவியும் தாங்கும் பார்த்தா ஜானவி வந்து சாப்பிட்டு முடிச்சிருப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பேஷனில் வந்து போட்டுட்டு வருவா. தாங்க வந்து போகலாமா? போகலாம். வயிறு ஃபுல்லாச்சா இல்லையா? அப்புறம் நடுவில் மறுபடியும் என் ஓடி வந்துட மாட்டியே? இல்லை வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் போனோடனே ஃப்ளாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மேலே ஸ்டெப்ஸ் ஏறுறான். இங்கே தாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு அவர் பின்னாடியே வந்துடுவார். ஸோ கரெக்டாக இவங்க மேலே போகிறாங்க. ஜங்குக்கும் சுகன்யாவும் வந்து வராங்க. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ராகும், இவங்க மேலே போகவும் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம ஜிம்மன் சைடு பார்த்தோம்னா ஜிம்மன் வந்து அவங்க 2 பேரும் வந்து அந்த நூடுல்ஸ் மேகி திருட்டு மேகி சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அஸ்வினி வந்துட்டு இப்போ தான் எனக்கு வயிறு ஃபுல்லாகவே ஆச்சு மாமா, அப்பா என்ன பசி அப்படி சொல்லிட்டு அது உட்காருது. இங்கே ஜிம்முன்னு ஆமாம்மா ரொம்ப பசி தான் எஸ் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே ஹர்ஷினி சரி மாமா அப்போது குட் நைட் அப்படின்ட்டு பாட்டு 10 ரூபா. இங்கே ஜிம்முன்னு அப்படின்னு ஒரு ரியாக்ஷனோடு நம்ம ஹர்ஷினியை பார்த்து என்னடி பத்துட்ட வேறு என்னம்மா பண்ண சொல்கிற? ஸோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, அடுத்து என்ன தூங்க வேண்டியதுதான். எனக்கெல்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா செம்ம தூக்கம் வரும் தெரியுமா? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே மல்லாக்கா படுத்து தூங்குறதுல என்ன ஒரு ஹெவன் தெரியுமா மாமா? அந்த ஃபீலே தனி. அடியே நீ வந்து சீரியஸாக சொல்லல, விளாட்றதுன்னு. நான் நான் பார்க்க என்ன விளாட்ற மாதிரி தெரிதா மாமா? ஐ ஆம் சீரியஸ். வா நீ இப்படியே விட்டுருந்தா நீ பேசிகிட்டே இருப்ப. வா படுவா அப்படி சொல்லிட்டு ஜிம்முனையும் கூப்பிட்றீங்க. எங்க ஜிம்முனா என்னடா இவ புசுக்குன்னு படுன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒரு ஷாக் ரியாக்ஷனோட வேறு வழியே இல்லாமல் பாவம் மனுஷன் வந்து படுக்கிறாரு. நீங்களும் வந்து பாடி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவீங்க. உங்களுக்கு வந்து தெரியுது. ஆனால் வந்து நீங்கள் வந்து சரி ஜிம்முனை கொஞ்சம் வெறுப்பேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. ஆனால் பாவம் மனுஷன் அது தெரியாமல் அவர் அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் டைம் போகுது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்முனால் வந்து இக்னோர் பண்ண முடியல. ஸோ அவர் அஸ்வினி சொல்லு மாமா. இங்கே பாரு, நான் சீரியஸாக கேட்குறேன், நீ விளாட்றியா இல்லை உனக்கு நிஜமாகவே தெரியாதா? என்னது விளாட்றியா தெரியாதா எனக்கு புரியல மாமா. இங்கே பாரு நானும் ரொம்ப பார்த்துட்டேன்டி. நீ மேகி கிட்ட சரி வேறு வழி இல்லாமல் மேகி செய்ய சொல்லி வந்தேன். நீ மேகியும் சாப்பிட்ட, வெயிட் பண்ண. இதுக்கு மேலே இப்படி அஸ்வினி அம்மா நீ என்ன பேசுகிற எனக்கு புரியல. நடிக்காத. நான் என்ன கேட்குறேன்னு உனக்கே தெரியும். தேவையில்லாமல் நடிக்காத. எனக்கு உன்னை பற்றி தெரியும். நீ ஒன்றும் அவ்வளோ இன்னசென்ட்லாம் கிடையாது. நம்மம்மா புஷ்கின்னு இப்படி சொல்லிட்டேன். என்னை பற்றி என்ன இன்னசென்ட் மாதிரி தெரியலையானாலும் எவ்வளோ நிறுத்து. உன்னோட ட்ராமாலாம் வேறு யார்கிட்ட நான் காட்டேன் ஓகேயா? நீ வந்து அவ்வளோ இன்னசென்ட்லாம் இல்லை. ஐ நோ தட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். பட் அதுக்காக நீ என்னை இவ்வளோ வெயிட் பண்ண வைக்கிறது ரொம்ப ஓவர்ரி, பார்த்துக்கோ அப்படி அவர் சொல்ல உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு என்ன மாமா நீ, ஐயோ நான் ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஒன்று டீஸ் பண்ணேன், உன்னை வந்து உங்ககிட்ட விளாட்னேன், நான் விளாடாமல் வேறு யாரும் உங்ககிட்ட விளாடுவா சொல்லு அப்படி சொல்லிட்டு அவர் நோஸை வந்து ஒரு டேப் பண்ணுறீங்க. அவர் வந்து விளாட்னியா? ஆமாம். என்ன பண்ணுறது நீ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது மாமா, உன்னை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு இது பண்ணணும் எனக்கு வந்து ஒரு இது. அதனால தான் வந்து நீ லவ்வை வந்து சொல்கிறதுக்கே நான் வந்து அவ்வளோ இது பண்ணலை. ஸோ உன்னோட ரியாக்ஷன்ஸ் தான் மாமா அங்கே மெயினே. உன்னோட ரியாக்ஷன், நீ கொடுக்குற அந்த லுக்கு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அடி
பாவி பாடகத்தி, ஒரு மனுஷனோட ஃபீலிங்ஸில் விளாட்றியே நீ எல்லாம். மாமா நான் பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டேன்னு மட்டும் சொல்கிறாத, அப்புறம் நீ வந்து என் கூட சேர்ந்து நல்லா இருக்க மாட்டேன் தெரியும். அதனால தான் வாயை மூடிக்கிட்டேன். சரி விட மாமா விடா. சரி இப்போ என்ன சொல்ல வர நீ? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எதுவுமே சொல்ல வரல. ஜஸ்ட் இப்போ ஸ்லீப்புன்னு மட்டும் சொல்லாது, நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். சரி மாமா, ஓகே ஃபைன். இப்போ என்ன, சரி ஓகே நான் ரெடி தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. எங்கே ஜிம்மனா அந்த ரெடின்ற வேர்டு கேட்டோடனே வந்து நல்லா குஷியாகிடுவார் மனுஷன். ரியலி? நிஜமாவா? ஆமாம் மாமா, நீ வேற இவ்வளோ கேட்ட. சரி உன்னை வந்து எனக்கும் வந்து உன்னை ரொம்ப வந்து வெயிட் பண்ண வச்சிட்டோமோன்னு தோணுச்சு, ஒரு கில்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான். ஒரு கில்ட்டு பிட்டினால நீ வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ண வேணாம். நீ எப்போ உனக்கு ரெடியாக ஓகேவா அப்போ சொல்லு. ஐய சே, நான் போய் கில்ட்டு பிட்டிலாம் பார்ப்பேனா? அதுவும் உண்மையில நோ மாமா, நான் வந்து சீரியஸாக தான் சொல்கிறேன். ஐம் ஓகே வித் இட். சீரியஸ்லி? எஸ். ஆனஸ்ட்லி? எஸ். ரியலி? அட மாமா, எல்லாத்துக்கும் எஸ் தான் மாமா. நீ சும்மா கேட்டுகிட்டே டைம் வேஸ்ட் பண்ணுவ புள்ள. ஓ, ரொம்ப என்னை விட ரொம்ப ஈகராக இருக்க புள்ள. நீ கேட்டே நான் சொன்னேன் பற்றியா என்ன சொல்லணும், போய் படுப்போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பிப்பா. இங்கே ஜிம்முனா நான் சும்மா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து அவள் மேலே அப்படியே வந்து ஓவர் ஆவார். ஸோ அவள் வந்து அப்படியே பாப்பா, இங்கே பார், நான் உன்னை டீஸ் பண்ணுறதுக்காக நீ மறுபடியும் என்னை டீஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு டீலு நீ ஓகே சொன்னால் ஓகே ஃபைன், நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, நான் உன்னை டீஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஐ யூ ஷுர்? எஸ் ஐம் ஷுர் அப்படி சொல்லிட்டு இவ சொல்ல, ஜிம்முனா ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணுவார். ஸோ ஜிம்மன் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் லிப்ஸை வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஸோ நல்லா வந்து ஜென்டலாக சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு 5 minutes கிட்ட அந்த பேஷனேட்டான அந்த கிஸ் வந்துட்டு போயிருக்கும். ஸோ வந்து அவர் வந்து கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸை பார்க்குறாரு, நீங்களும் வந்து ஜிம்மனை பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மன் மறுபடியும் வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, நான் அப்போ சொன்ன மாதிரி தான் இப்போயும் சொல்கிறேன், உன்னை கேட்காம உன் பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் நான் பண்ண மாட்டேன், உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், ஐ ப்ராமிஸ் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை வந்து மறுபடியும் கேப்சர் பண்ணுறாரு. அப்படியே அங்கே வந்து அந்த ரொமான்டிக்காக இது அப்படியே போட்டோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் பேருக்கு வந்துடுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஜங்குக் சைடு தான். ஸோ ஜங்குக்கும் சுகனும் வந்துடுவாங்க. ஸோ அவங்களும் வந்து நைஸாக யாருக்கும் தெரியாமல் ரூமுக்கு வந்து போயிடுவாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருப்பார். ஸோ அவள் கேட்ட மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவர் வருவார். நீங்களா போன உடனே நேராக போய்ட்டு படுத்துருவீங்க. இந்த ஜங்குக்கு டோரை தான் ஓப்பன் பண்ணியிருப்பார். அப்படியே அவர் அங்கேயே ஸ்டக்காகி நின்றுவார். என்னடி இது? என்னது மாமா? என்ன பண்ணுற நீ? அதுவா மாமா, படுத்து தூங்க போகிறேன். தூங்க போறியா? எஸ் மாமா, வயிறு ஃபுல்லாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஐயோ எனக்கு தூக்கமாக வருது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்குறதுல என்ன ஒரு சுகம் தெரியுமா? நான்லாம் அதை டெய்லி பண்ணுவேன் மாமா. அட தீனி முட்டை அப்படின்ற மாதிரி ஜங்குக் மைண்ட் வாய்ஸு, பட் வெளில சொல்ல. ஸோ நீயும் என்ன பண்ண, வந்து படுவா, சூப்பராக இருக்கும் மாமா, நீ வேணால் ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்ட்டு நீங்கள் படுத்துருவீங்க. இங்கே ஜங்குக்கு மனசு வச்சிருக்காடி உனக்கு, நீ எல்லாம் வந்து நல்லா இருப்பியாடி. ஆமாம்மா என்ன இப்படி சொல்லிட்ட? பின்ன நான் ஒருத்தன் நீ கேட்டேன்னு மனக்கட்டுன்னு அதுவும் மிட் நைட்டில் உனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தேன். சரி போச்சு, நீ ஆசைப்பட்டு கேட்ட, அதனால் விட்டுட்டேன். அடுத்து ஐஸ்கிரீம் வேறு, சரி அதுவுமே நீ ஆசைப்பட்டு கேட்டியன்னு வாங்கி கொடுத்து ஒளிஞ்சேன். சரி அப்பயாவது ஓகே சொல்வேன்னா இப்போ என்னடி வந்து படுத்துட்டேன். ஆமா என்ன பேசுகிற நீ? அவன் இங்கே சாப்பிட்டு தூங்குவான், நீ என்ன இப்படி பண்ணிட்டுருக்க? என்ன பண்ணிட்டுருக்கேனா? நான் லாஜிக்காக பேசுகிறேன். இது நியாயமே இல்லை, இது அநியாயம், அக்கிரமம். நான் யார்கிட்ட போய் நியாயத்தை கேட்பேன்? ஐயோ ஏன் மாமா இப்படி பண்ணுற? இப்போ என்ன ஆச்சு உனக்கு? என்ன அநியாயம் நடந்து போச்சு? என்ன அநியாயம் நடந்துருச்சா? அடியே ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தந்தா
நான் ஒத்துக்குவேன், இல்லை மாட்டேன் அப்படின்னு டயலாக்லாம் ஓட்டிட்டு இப்போ என்னடி வந்து படிக்கிறே சொல்கிற? நீ வந்து ஒரு ஒரு உன் புருஷனோட மனசை நீ வந்து நோகடிச்சிட்ட, நீ ஹர்ட் பண்ணிட்ட, நீ ப்ரோக் பண்ணிட்ட. என் ஹார்ட் வந்து ப்ரோக் ஆகி பீசஸாக உடஞ்சி போச்சு, செதறி போச்சு, அதை ஒட்ட வைக்க முடியாது, போ போ அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு டைலாக்காக பேசுகிறாரு. நீங்கள் இரு இப்போ நான் என்ன உன்னை உன் ஹார்ட்டை உடைச்சேன், உன்னை என்ன இப்போ எனக்கு புரியல. உனக்கு புரியாது, உனக்கு புரியவே புரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் திங்கணும் தூங்கணும் அது மட்டும்தானே உனக்கு தெரியாதுரி. என்னோடய வருத்தம் உனக்கு தெரியாது, என்னோடய வலி உனக்கு தெரியாது. மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிற? வேறு எப்படி பேச சொல்கிற நீ? ஒரு மனுஷனோட ஹார்ட்டை நீ சுக்குநூறாக உடைச்சிட்ட, அதுவும் புருஷனோட இதயத்தை சுக்குநூறாக உடைச்சிட்டேன். இதை நான் எங்கே போய் சொல்லுவேன்? யார்கிட்ட நான் போய் நியாயத்தை கேட்பேன்? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம்ப்பா. ஆமாம் இரு இப்போ என்ன உனக்கு என்ன வேணும்? என்ன சொன்ன? என்ன வேணும்? ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டேன். ஆமாம் எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியவே தெரியாதுல்ல, நீ அவ்வளோ பெரிய. ஆமாம் கரெக்டு தான், நீ ஒரு இன்னசென்ட். ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி மனுஷன் தலையிலே கை வச்சிட்டாரு. நீங்கள் என்னம்மாம்மா? ஏய் இங்கே பார், நீ எவ்வளோ பெரிய இன்னசென்ட்டாக இருந்தாலும் இது உனக்கு தெரியாதுன்னெலாம் இருந்திருக்காது. இங்கே பார், டைரெக்டாக சொல்கிறேன், எனக்கு நீ வேணும். என்னது? எஸ் ஐ வாண்ட் யூ. மாமா என்ன விளையாடுறியா? லூஸ் மாதிரி பேசாத மாமா. யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஏய் நீ என் பொண்டாட்டிடி, நான் புருஷன்டி. அது இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், நான் சொல்கிறேன். ஏய் இது ஜஸ்ட் காமன். மாமா மாமா ஆனாலையும் அது வந்து நான் எப்படி? மாமா அக்காங்களுக்கு எதுவும் நடக்காமல் நான் மட்டும் எப்படி? அது தப்பு மாமா, தப்பு. அக்காங்களுக்கு புரியல. ஐ மீன் உங்களுக்கே தெரியும், தவங்க மாமாவுக்கு ஜானவி அக்கா பிடிக்காது. அவர் வேறு வழி இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள எதுவும் நடக்காது. அதே மாதிரி ஹர்ஷினி அக்காவுக்கு ஜமன் மாமா வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தா அவங்களுக்குள்ளேயும் எதுவும் நடக்காது. என் அக்காங்களுக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்காததுக்கு முன்னாடி எனக்கு நடந்துருச்சுன்னா அது எனக்கு ஹர்ட் ஆகிடும் மாமா. எனக்கு அது வேணாம். என்னடி சொல்கிற? ஆமாம், அக்காங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே. அப்படி சொல்ல பாவம் மனுஷன் சைலண்ட் ஆகிட்டுருப்பார். இங்கே நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. இங்கே அவர் என்ன சொல்கிறது தெரியாமல், ஏய் அநியாயம் பண்ணாதடி, உன் அக்காங்களுக்காக என் மனசை நீ வந்து ஹர்ட் பண்ணுறடி, பார்த்து பண்ணுடி. அம்மா என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு லுக் விட்றீங்க. எங்கள் ஜாங்கோக்கு நீ ரொம்ப ஓவராக நடிக்கிற தெரியுமா? இங்கே பார், உனக்கே தெரியும் ஜானவி தயங்க வந்து எவ்வளோ லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியும். ஓகே, ஸோ தயங்க என்ன பண்ணலன்னா என்ன, ஜானகி பண்ணுருவாமா, அவளை பற்றி எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். மாமா என்னடி என் அக்கா பற்றி இப்படி பேசுகிற? நடிக்காதரி, உன் அக்கா யாருன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி ஓகே ஃபைன், அவளை விட்டு. சரி, இப்போ ஜிமன் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? உன்னை விட என் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும். ஸோ என்னதான் ஹர்ஷினி வந்து இல்லைன்னு சொன்னாலும் கடைசியில் அவளுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காதுரி. ஸோ நமக்கு அப்புறம் என்னடி மாமா? இருந்தாலும் இங்கே பார், நான் கேட்கறதுலாம் ஒன்று தான், உனக்கு ஓகேவா இல்லையா? நீயும் ஓகேவா இல்லையா சொல்லு. நீ அக்காக்காக பார்க்குறேன், ஆட்டுக்குட்டிக்கு பார்க்குறேன்லாம் கிடையாது. உனக்கு ஓகேவா இல்லையா? என்னை பார்த்தா நான் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதா? நான் என்ன ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன? அது வந்து நான் எப்படி சொல்கிறது? வேண்டாம் சொல்லு. ஐயோ மாமா, அது எனக்கு முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மாமா. ஆமாம், நாங்கள் மட்டும் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்து கிளிஸ்டமாக்கும். வானாண்டி வாயில நல்லா வந்துடும் அப்படி சொல்லலை மாமா. அது எதுவுமே தெரியாமல் எனக்கு வந்து உண்மை ஷேஷையாக ஆகுதில்ல. என்னது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஆமாம்,
அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷையாக இருக்கும். எல்லாம் உங்கள் ஃபேஸ் வந்து டொமேட்டோ பழம் மாதிரி வந்து தக்காளி பழம் டொமேட்டோ பழம் எல்லாம் வந்து ரெட்டாக இருக்கும். எங்கள் ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஏய் என்னடி வெக்கம்லாம் படுற? ஆமாம் நீ எப்போவுமே வெக்கப்படுவ தானே, சரி விட. இப்போ என்ன சொல்ல வர? அது அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த 2 கையும் வச்சுட்டு நிற்போம்ல இடிச்சிட்டு அந்த மாதிரி வந்து நிற்கிறீங்க. உங்கள் ஜங்குக்கு அதை பார்த்துட்டு உங்கள் கிட்டே வந்து உங்கள் வெயிஸ்ட்டில் வந்து கையை வச்சு கிட்ட இழுத்துப்பார். இழுத்துட்டு இங்கே பாரு, இப்போ என்ன சொல்ல வர நீ, உனக்கு ஓகேவா இல்லையா? எனக்கு 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 அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஷையாயிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய்ட்டு அவரோட செஸ்ட்டில் தலையை வச்சு மறைச்சிருவீங்க, பரிப் பண்ணிடுவீங்க. அவர் வந்து நீங்கள் பண்ணுறதுலாம் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இன்னோசென்ட்டாக இருக்குமா, அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா நீங்கள் பண்ணதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்போ உனக்கு ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பார். நீங்களும் வந்து ஆமாம்மான்னு மண்டே ஆட்டுவீங்க. எங்கள் ஜங்குக்கு அந்த நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் பரி பண்ணவே அவர் வந்து சிரிக்கிறாரு நீங்கள் க்யூட்டாக இருக்கிறத பார்த்துட்டு. ஸோ அவர் வந்து உங்கள் வயசில் கை வச்சு இன்னும் வந்து கிட்டக்க இழுத்து அப்படியே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து அவர் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்புறமேட்டு வந்து உங்கள் சீக்ஸ் உங்கள் நோஸ் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஓவராலாக கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து உங்கள் லிப்ஸ்ட்டை வராரு. ஸோ உங்கள் லிப்ஸை வந்து சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ கிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா உங்களை வந்து அப்படியே பின்னாடியே தள்ளிட்டு போகிறாரு. ஒரு கட்டத்தில் பெட்டுக்கிட்ட வந்தோடனே நீங்கள் பெட்டில் லேண்ட் ஆகிடுவீங்க. உங்கள் மேலே வந்து ஜங்குக்கு வந்து ஓவர் ஆகிடுவார். ஸோ ஓவர் ஆகிட்ட பிறகு அந்த கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் பார்க்குறாரு. உன் பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன்டி, இப்போ சொல்ல உனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு தைரியமாக சொல்ல. உனக்கு பிடிக்கல, உனக்கு வந்து டைம் வேணும்னா ஓகே எடுத்துக்கோ, நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்லைம்மா எனக்கு பிடிச்சிருக்கு. ஷோர்? எஸ். நல்லா யோசிச்சு சொல்கிறீ. ஒரு தடவை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்படிலாம் சொல்லி பயன்படுத்தக்கூடாது. இல்லை நான் வந்து என்ன சொன்னேன்னா நான் ஜென்டிலாக தான் இருப்பேன். ஸோ நீ ஒன்றும் பயப்படாத. ஷோரா? ஓகே அப்படி நீங்கள் சொல்ல அவரும் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு மேலே என்ன உங்களோட இமேஜினேஷன். ஸோ அப்படியே நம்ம அந்த கப்பலை கட் பண்ணிட்டு இந்த கப்பல் நம்ம தாங் கப்பலுக்கு வந்தோம்னா வழியாக ஜானவியும் தாங்கும் அந்த மேலே போயிருப்பாங்க. ஸோ மேலே போனதுக்கப்புறம் தாங் வந்து போய்ட்டு உட்காருவார். ஜானவி வந்துட்டு போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வருவா, வந்து உட்காருவா. ஸோ தாங் வந்து ஜானவிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ ஜானவி வந்து உட்காந்ததுமே என்ன பண்ணுவான்னா அவள் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவா, ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவா. எங்கே தாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஜானவியை பார்ப்பார். ஆனால் ஜானவி வந்து தாங்க்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரியே தெரில. அவளோட ஃபுல் அட்டென்ஷன் வந்து அந்த ஃபோனில் தான் வந்து மூழ்கி இருக்கு. எங்கே தாங்க்கு வந்து கொஞ்ச நேரம் பார்ப்பார், அப்புறம் போக்கு கடுப்பாயிடும். ஸோ அவர் என்ன பண்ணிருவார்னா ஃபோனை பிடுங்கி டேபிள் மேலே வச்சுருவார். இங்கே நீங்கள் அம்மாம்மா ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ணனா? நான் இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கேன், என்ன பாடுறீன்னா ஃபோனை பார்க்குறேன். நீ அது ஃபோனில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு மாமா. தான் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது? நான் ரீல் பார்த்தேன். அதான் ரீல்ஸ் தானே, எப்போவுமே நம்ம அதானே பார்க்குறோம். வேறு என்ன, ரீல் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, அது யூடியூப்லேயே ஷார்ட்ஸ் பார்க்குறது, இப்படி தான் லைஃப் ஓடுதில்ல. அது நீ கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போ கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு புருஷன் இருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல? அதுவும் நீ தாண்டி வறுப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அம்மா நான் ஒன்றும் வறுப்படுத்தல, நான் உன்னை வந்து டார்ச்சர் பண்ணேன். கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஓ அப்போ நீ பண்ணது டார்ச்சர் இல்லை. அது சரி ஓகே ஃபைன் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து அந்த அளவுக்குலாம் நான் உன்னை டார்ச்சர் பண்ணலாமாம்மா. உனக்கு வேணும்னா நீ வந்து வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ ஏன் சொல்லலை? சொல் நீ ஏன் சொல்லலை? ஏன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ வேணாம் சொல்லலை. கரெக்டாக? சி வேறு வழி இல்லாமல் ஓகே சொன்னேன். இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் ஒத்துக்கப்படாது. நீ என்ன சொன்ன? நீ வந்து என்ன சொன்ன? நான் வந்து நீ வந்து என்னை பிடிக்கும், ஆரம்பத்தில் பிடிக்கும், நீ பண்ணுற இந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும், அதனால தான் ஓகே சொன்னேன், அப்படிலாம் சொன்னியே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கையை இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அவனோட செஸ்ட்டில் வந்து போக் பண்ணுறீங்க. அவருக்கு அது க்யூட்டாக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் தான் சொன்னேன், ஆனால் பிடிச்சிருந்தாலும் நீ பண்ண அந்த டார்ச்சர் மாமா, அந்த டார்ச்சர் எல்லாம் மாமா, நீ டார்ச்சர் சொல்லாது, எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. இப்படிலாம் நடிக்காதிரி,
சீரியஸாக நடிக்காதடி, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத அப்பாவி மாதிரி எப்படியே மூஞ்சி வச்சுக்கிறேன். இட்ஸ் மை ஸ்டைல் மாமா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஹேரை வந்து ஃப்ளிப் பண்ணுறீங்க. அவரா தானே தெரியுமே, ட்ராமா குவீனில். எஸ் மாமா, 1-on-1 யூனிக் பீஸ் யூனோ. எஸ் ஐ நோ, மென்டல் பீஸ். மாமா அது கிடையாது. நான்லாம் என்னை பார்த்து நீ மென்டல், இங்கே பேர் நான் மட்டும் மென்டல் இல்லை, அப்போ சுகன்யாவும் மென்டல் தான், ஹர்ஷினியும் மென்டல் தான். அப்படி பார்த்தா ஜங்குக்கும் மாமாவும் மென்டல் தான், ஜிமன் மாமாவும் மென்டல் தான். அப்போது நீயும் தான் இந்த குடும்பத்தில் ஐக்கியன்றதை மறந்துடாத. நீயும் மென்டல் குடும்பத்தில் ஐக்கியம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு மென்டல் ஒன்று தான் பட்டம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அதுவும் வந்துருச்சுடி. அப்போது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஐ மீன் மூஞ்சை திருப்பிப்பீங்க. இங்கே தாங்க என்னை பாரு, முடியாது போ, என்னை ரொம்ப டேமேஜ் படுத்திட்டேன், அதனால் நான் பார்க்க மாட்டேன். இங்கே பாரு சொன்னேன், முடியாது பார்க்க மாட்டேன். இங்கே பாரு, முடியாது அப்படின்னு நீங்கள் பார்க்காம ஸ்டப்பானாக வந்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இங்கே தாங்க வந்துட்டு ரொம்ப ஸ்டப்பானாக இருக்காது ஜானவி, என்னை திரும்பி பாரு சொன்னேன். பார்க்க மாட்டேன் போ, நீ என்னை ரொம்ப இது பண்ணிட்டேன், நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டேன், நீ என்னை கஷ்டப்படுத்திட்டேன், அதனால் பார்க்க மாட்டேன். என்ன பாருன்னு சொன்னேன். முடியாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து ரொம்ப ஸ்டப்பானஸ்ட் கேர்ள். ஸோ அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே அவருக்கு ஒரு கட்டத்தில் இரிட்டேட் ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்களை வந்து நீங்கள் பெட்டில் தானே உட்காந்துருப்பீங்க, ஸோ உங்களை புஷ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிடுவார். நீங்கள் ஷாக்டாக பார்ப்பீங்க, ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டு, ஷாக்கு, மிக்ஸ்டு எக்ஸ்ப்ரெஷன், யுஃபோரியா அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்ப்பீங்க. இங்கே அவர் இத்தனை தடவை சொன்னேன், என்னை பாரு, எனக்கு அவாய்ட் பண்ணால் இக்னோர் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா மாமா? சே, இது தெரியாமல் போச்சு. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே உன்னை நான் அவாய்ட் பண்ணி இக்னோர் பண்ணியிருப்பேன். அப்போவே நீ என்கிட்ட வந்து எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. சே, தப்பு பண்ணிட்டேனே. இப்போ மட்டும் டைம் மிஷின் இருந்தால் நான் போயிருப்பேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்ல, தாயும் உங்களை அப்படியே டம்ஃபவுண்டடாக பார்க்குறாரு. அடா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஐடியாவை ஏன் மாமா முன்னாடியே கொடுக்கல? பைத்தியம் மாதிரி பேசாத. என்ன பொசுக்குன்னு பைத்தியக்காரின்ட்ட, பின்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நீ. சரி விடு, அப்பப்போ கொஞ்சம் அப்படி தான் லூஸ் மாதிரி மாறிடுவேன். என்ன பண்ணுறது, மென்டல் ஃபேமிலி மாமா, நம்ம குடும்பம்லாம் மென்டல். எல்லோரும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் மென்டல். உனக்கு தெரியாதா? நீ எல்லாம் சூப்பர் அல்ட்ரா மென்டல்ல. அந்த போதும் நிறுத்து. இருந்தாலும் நீ என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுற, பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, அவரும் வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து போது எழுசுது இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் வந்து ஏன் முடியாதா? அட பாவி, வெயிட்டாக இருக்கேன் மாமா, இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவரா, வெயிட்டாக இருக்கேனா? ஆமாம், மொத்த வெயிட்டையும் என் மேலே போட்டு வெயிட்டாக இருக்கேனான்னு கேள்வி வேறு. தாங்கிக்கோவா? ஆமாம், வறுப்படுத்தி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்ல, நான் உங்ககிட்ட சொன்னேன் வேணான்ட்டு. நீ என்ன கேட்டியா? இல்லை, வற்புறுத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்ட. ஸோ ஹேண்டில் பண்ண கற்றுக்கோவா? என்ன மாமா நீ வித்தியாசமாக பேசுகிற? நீ என் தாங்க மாமாவே கிடையாது. வித்தியாசமாக பேசுகிறேண்ணா? ஹலோ பேபி, என்னோடய ஒரிஜினல் சைடே இதுதாம்மா. என்னது? எஸ், திஸ் இஸ் மை ஒரிஜினல் சைட். அட பாவி, அப்போ மாஸ்க்கை போட்டு எல்லோரும் ஏமாற்றிருக்கேன் நீ அப்படின்னு சொல்ல முடியாது. அது நீ பார்த்தது என்னமோ என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் தான். பட் இந்த சைடை நீ தாண்டி வெளில கொண்டு வந்த. ஆமாம், இந்த சைடை நீ தான் வெளில கொண்டு வந்த. யூ ஆர் தி ஒன் அண்ட் ஒன்லி ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த சைடை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோ அப்படின்ட்டு உங்கள் காதுக்கிட்ட வந்து விஸ்பர் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ஷாக்டாக பார்க்குறீங்க. என்னடா இது, நம்ம பத்தத்தை அவங்க மாமாவா இது அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து உங்கள் காதுக்கிட்ட வந்து விஸ்பர் பண்ணியிருப்பார்ல. ஸோ அப்போ வந்து உங்கள் இயர் லோபில் வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஒரு அஸ்கி வாய்ஸில், டீப் அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்டு. நீங்கள் அப்படியே அந்த வாய்ஸை கேட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் கூஸ் பாம்ஸே வந்திருக்கும். ஸோ அவர் எப்போவுமே
எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஏதாச்சும் ஒரு சாங் பாடுவீங்களா? எப்போ பாடு. இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் பாடு. அது மாமா, இந்த சுச்சுவேஷனுக்கு சாங் பாடுன்னு சொன்னேன். அது பாடுறே அப்படின்ட்டு மறுபடியும் உங்கள் இயர்லோபில் வந்து ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு அப்படியே உங்கள் பாடிலாம் வந்து நடுங்குது. ஸோ அப்படி தான் நீங்கள் கொஞ்ச நேரம் அவர் ஐஸ் பார்க்குறீங்க. ஸோ அவருமே உங்களை ஐஸ் பார்க்குறாரு. 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ என்ன சாங் வேணும்? ஏதாச்சும் ஒரு பாட்டு, ஆனால் அது இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, நீங்களும் வந்து தலையாக ஒரு நோட் பண்ணிவிட்டு பாடுறீங்க. ஸோ நீங்களும் வந்து பாடுறீங்க. அவரோட வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாய்ஸுமே டீப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பாடும்போது ஒவ்வொரு லைனுக்கும் வந்து அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஃபோர்ஹெட்டு, நோஸ், ஐஸ்ன்னு சொல்லிட்டு சீக்ஸ் அப்படின்னு நீங்கள் பாடுற ஒவ்வொரு லைனுக்குமே வந்து அவர் ஒவ்வொரு கிஸ் பண்ணுவார். பாலில் விழும் தேனை போல, காற்றில் விழும் ஓசை போல, நீரில் விழும் வண்ணம் போல, நீயே என்னுள் விழுந்து விடு. இதுவரை வலி தாங்குவேன் உன் ஆண்மையை நான் கேள்வி கேட்க, விடையளித்திடப் போகிறாய் நீ கூறினால் என்னாகுவேன். உரசலை உடல்களின் கூடை, உன் விரல் தொட விலகுது ஆடை. இரவிது மிருகத்தின் மேடை, அதில் நீயும் நானும் எரிய. காதல் ஒரு விழியில் உனை காண என் நெஞ்ச முறையும், காமம் ஒரு விழியில் உனை காண என் தேகம் கரையும். காதில் இதை வைத்து உன் ஆசை நீ கூறினாலே, பார்வை மழையாலே என் மார்பில் நீ தூரவே. ஸோ அப்படி தான் வந்து போகுது உங்கள் 3 கப்புளுக்கும். அந்த நைட் நல்லா ஸ்வீட்டாக, ரொமான்டிக்காக, ஹாட்டாக முடிஞ்சிருக்கும். ஸோ அதோட 3 ஷார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன் ஆன்மீஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டார்க் ஐஸ் தான் வந்து வரும். ஸோ டார்க் ஐஸ் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் 3 டேஸில் டார்க் ஐஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. முன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனே வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸை சொன்னால் தான் என்னால் வந்து இதை போட முடியும். ஸோ நிறைய பேர் டார்க் ஐஸ் கேட்குறீங்க. ஸோ வந்து டார்க் ஐஸ் கொடுக்குற சப்போர்ட் மற்ற அப்கமிங் ஸ்டோரிஸ்க்கும் வந்து கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரிஞ்சு கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்மீஸ் உடம்ப பார்த்துக்கோங்க. டேக் கேர். பாய்.